சாரி, இது ஒரு பயங்கரமான போர். 2 அமெரிக்க இராணுவக்காரங்க ஒரு பயங்கரமான ராக்கி ஸ்னைப்பர் கூட்டத்திலிருந்து தப்பிக்க போராடுறாங்க. ஒரு சுவர் பின்னாடி ஒளிஞ்சு ஒவ்வொரு சுட்டிலையும் அவங்களை கொல்ல வந்துட்ட அந்த கொடூரமான ஸ்னைப்பர் கையிலிருந்து தப்பிக்க பாடுபடுறாங்க. நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு குண்டையும் அவங்க உயிரோட விளையாடுது. யாரு உயிரோட வாழ போறாங்க? அமெரிக்கா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கிற சார்ஜென்ட் ஷேன் மேத்யூஸ், ஆலன் இஷாக் ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு வேலையில இருக்காங்க. ஒரு குற்றவாளியை பிடிக்க அனுப்பப்பட்டாங்க. அவன்தான் பைப்லைன்ல வேலை செஞ்சிட்டு இருந்த இன்ஜினியர்கள் மேல தாக்குதல் நடத்தியவன். அந்த இன்ஜினியர்களோட பாதுகாப்பு படையெல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. இன்னும் 2 பாதுகாப்பு அலுவலர்கள் உதவிக்கு போனாங்க. அவங்களையும் கொன்னுட்டாங்க. கால் வந்ததுக்கு நிறைய மணி நேரம் ஆகிடுச்சு. இஷாக், மேத்யூஸ் 2 பேரும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா யாருமே தெரியல யாரு இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மேத்யூஸ்க்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு மிக நல்லா பயிற்சி பெற்ற ஒருத்தர் பண்ணின வேலைன்னு அவருக்கு தெரியும். அடேங்கப்பா, 30 செகண்ட்ல 8 பேரை கொன்னுட்டு ஓடிட்டானாம். ஓடாத என்ன செய்யறான்? இந்த இடத்துல இருக்க என்ன பயன்? ஆனா இஷாக் சொல்றான் ஸ்னைப்பர் இன்னும் சுத்தி இருக்கலாம்னு. ஆனா மேத்யூஸ் சொல்றான் நம்ம டெலஸ்கோப் சரியா வேலை பண்றதில்லன்னு. ஏண்டா இவ்ளோ சண்டை? இஷாக்குக்கு இந்த இடம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் இங்க தான் கொல்லப்பட்டான். அவன் டெட் பாடி அங்க படுத்திருந்தது. அடேங்கப்பா, இந்த எதிரி ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்னைப்பர், ரொம்ப ப்ரொஃபஷனல். சூழ்நிலை கெட்ட மாதிரி இருக்கு. இஷாக் கத்தி கத்தி மேத்யூஸை அங்கிருந்து ஓட சொல்றான். ஆனா மேத்யூஸ் லேட் ஆயிட்டான். டபுள் டபுள் டபுள், ஒரு பூம், ஒரு குண்டு. மேத்யூஸ் காயப்பட்டான். இஷாக் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறான். ஆனா அவனையும் அந்த ஸ்னைப்பர் பார்த்துட்டான். அடக்கொடுமை, 3 குண்டு. 1 இஷாக்குடைய வாட்டர் பாட்டில்ல, 2வது அவன் முழங்கால்ல, 3வது ரேடியோல. எல்லாத்தையும் நொறுக்கிட்டான். இஷாக் ஒரு பொடியான வாலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டான். ஒரு கட்டிடத்தோட ஒரு பகுதியா இருந்தது. மேத்யூஸுக்கு கடுமையான காயம். அவன் தரையில விழுந்து கிடக்கிறான். நகர முடியல. இஷாக் அவன் காலுக்கு பட்டி கட்டி கிடக்கிறான். ரேடியோல உதவிக்கு கூப்பிட முயற்சி பண்றான். ஆனா ரேடியோ அண்டன்னா ஸ்னைப்பர் குண்டுல கேடுபட்டுடுச்சு, வேலை செய்யல. மேத்யூஸ் இன்னும் உயிரோட இருக்கான். இஷாக் இப்போ அந்த எதிரியை அழிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் தோழன் கண்ணருக்கிட்ட ஸ்னைப்பர் எங்க மறைஞ்சிருக்கான்னு கேட்கிறான். இஷாக்கு சரியான இடம் தெரியல. ஆனா அவன் கணக்கு போட்டு பார்க்கிறான். மேத்யூஸ் கிட்ட எதிரிக்கு லேசியான இலக்கா மாறாம அவன் முன்னாடி போகாதேன்னு சொல்றான். இஷாக் சுவரில ஒரு சின்ன ஓட்டை போட்டு அங்க ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் வைக்கிறான், எதிரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க. இப்ப மேத்யூஸ் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இஷாக் புரிஞ்சிக்கிறான் அவன் தோழன் நினைவு தொலைச்சிட்டான் அல்லது சாக்சிட்டான்னு. அப்புறம் அவன் காயத்திலிருந்து குண்டு எடுக்கிறான். சர்ப்ரைஸ், அது நேட்டோ கார்ட்ரிட்ஜ். அதாவது அந்த ஸ்னைப்பர் முன்னாடி கோலிஷன் ஆர்மியில. சாப்பாடு முடிஞ்சிச்சு. ஆனா ஏதோ காரணத்துல இப்போ எதிரிகளுக்கு வேலை பார்க்கறான். இஸ்ஹாக் அவன் காயப்பட்ட கால்ல பட்டு போட்டுக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் மயக்கமா போயிட்டான். சரியானா எழுந்ததும் ஹெட்போன்ல யாரோ பேசுற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் சொல்லுது, இப்போ நம்ம மேல தாக்குதல். உடனே உதவிக்கு ஒரு மெடிக்கல் ஹெலிகாப்டர் கூப்பிட கோர்ட் அனுப்பு. சரியா உன் லொகேஷன் தெரியணும்னா ஒரு சிக்னல் ஃபிளேர், ஒரு பிரகாசமான ராக்கெட் விடு. துப்பாக்கி இருந்தா நிமிர்ந்து நில்லு, அதுல சுடு. அப்பதான் உன்னை பார்க்க முடியும். ஆனா இஸ்ஹாக் பயப்படுறான். நிமிர்ந்தா எதிரி ஸ்னைப்பர் அவனை குறி வைச்சிடுமோன்னு. அப்பத்தான் அவனுக்கு தோணுது. அவன் பேசுறது ஆங்கிலத்துல ஒரு விதமான உச்சரிப்புல. அமெரிக்கக்காரன் இல்லைன்னு, ஒரு ராக்கி ஸ்னைப்பர் கூட பேசுறான்னு இஸ்ஹாக் நினைக்கிறான். அப்புறம் அந்த பேசுறவனே அதை ஒத்துக்கிறான். அவன் ஸ்னைப்பர். அவன் இஷாக்கை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். இஷாக் சொல்லலைன்னா மேத்யூஸோட சடலத்தை அவன் சொந்தக்காரங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிதைச்சு பூட்டு பெட்டியில புதைச்சிடுவேன்னு மிரட்டுறான். 2 பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இஷாக் மணல்ல ஒரு படம் வரைஞ்சு எப்படியாவது தன்னோட சரியான இடத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். இப்ப இஷாக்குக்கு புரியுது அவன்கிட்ட பேசுற ஸ்னைப்பர் முதல்ல ஒரு சாதாரண ஆளா இருந்தான்னு. ஆனா அமெரிக்க இராணுவக்காரங்க அவன் நாடு ராக்ல வந்தப்போ அவங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சான். ரொம்பவும் பயங்கரமா போராட கத்துக்கிட்டான். அப்புறம் இஷாக் சுவருக்கு பக்கத்துல நெருங்கி போறான். அங்க அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு இறந்த இராணுவக்காரன் தெரியுது. அவன் எதிரி படைவாளியா இருக்கலாம். அவன்கிட்ட ரேடியோ, தண்ணீர், சாப்பாடு எல்லாம் இருக்கணும். ஆனா அவன் வெளியில கிடக்கிறான். அதனால இஷாக் அங்க போக டேர் பண்றதில்லை. இப்போ ராக் ஸ்னைப்பர் இஷாக் கிட்ட அவன் இறந்த கூட்டாளிய பத்தி கேட்கிறான். இஷாக்குக்கு தண்ணீர் குறைஞ்சு உடம்பு வறண்டு போயிடும்னு அவனுக்கு தெரியும்.
அடப்பாவி, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இஷாக் மைனஸ் அவனுக்கு 3 குண்டை அவன் வேண்டாமேன்னு அடிச்சான்னு ஞாபகப்படுத்துறான். ஒன்னு தண்ணீர் பாட்டில்ல, இன்னொன்னு ரேடியோ ஆண்டனால, 3வது அவன் முழங்காலுல. ஸ்னைப்பர் சொல்றான், இப்ப அந்த அமெரிக்க சேவல் தண்ணீர் இல்லாம இல்லன்னா ரத்தம் போய் சாகும்னு. இஷாக் சீத்திரம் சொல்றான். ஆனா சண்டை போறது நிக்கல. சுத்தி எல்லாம் கிழிஞ்ச கட்டடங்கள், குப்பைகள். அவன் மறைஞ்சு இருக்கிற சுவர் முன்னாடி அமெரிக்கா அடிக்கலன்னா ஒரு சாதாரண ஈராக்கிய ஸ்கூல். ஜூபா மைனஸ் ஈராக்கி ஸ்னைப்பர் சொல்றான் அவனுக்கு குற்ற உணர்வு இல்ல, இந்த போர் அமெரிக்கா காரணம்னு அவன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல இஷாகுக்கு புரியுது, அவன் எதிரி சாதாரண ஸ்னைப்பர் இல்ல, ஜூபா ஒரு பழம்பெரும் கொடிய ஸ்னைப்பர். அவனை மரணதூதன்னு சொல்றாங்க. அவன் ஏற்கனவே நிறைய அமெரிக்க சைனியங்களை கொன்னுட்டான். இப்ப ஜூபா கேக்குறான், இன்னும் இஷாக் போர்ல இருக்கான்னு. இஷாக் சொல்றான், அவன் ஃப்ரெண்டின் இன்னும் அங்கேயே இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வளர்ந்தவங்க. அவன் தனியா அவன் ஊருக்கு போனா பயந்தாட்டான்னு எல்லாரும் கேலி பண்றாங்க. இதை கேட்டு ஜூபா சிரிக்கிறான். ஆனா இஷாக்குக்கு ரொம்ப கோவம். இருந்தாலும் இஷாக் நம்பிக்கையை விடல. ஏதாவது வழியில எதிரியோட இடத்தை கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால அவன் ஹெல்மெட், ஜாக்கெட், துப்பாக்கி எல்லாத்தையும் ஒரு பொம்மையா வைக்கிறான். உயரமான ஷெல்ஃப்ல சுவரோட மேல வைக்கிறான். ஸ்னைப்பர் அதை பார்த்து சுடுறான்னு நினைச்சு அவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஜூபா அப்படிப்பட்ட பொண்டாட்டி அல்ல. அவன் இந்த கிண்டலை புரிஞ்சுக்கிட்டான், சிரிச்சிட்டான். இஷாக்குடைய முயற்சிகள் வீணு தோணுச்சு. அந்த நேரத்துல மைதானத்து பின்னாடி காற்று வேகமா வீசுது. தூசி மூடு மறைச்சி எதுவும் தெரியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஷாக் சாகடிக்கப்பட்ட சோல்ஜரோட உடம்புக்கு போறான். அவன் ரேடியோ பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனா அப்போ ஸ்னைப்பர் அவனை நோக்கி சுடுறான். ஆனா இந்த முறை எல்லா குண்டுகளும் தவறிடுச்சு. ஜூபா அவனுக்கு அந்த இஷாக் அவ்வளோ ஈஸியா இறந்துடக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்புறம் அவன் திரும்பி சுவருக்கு பின்னாடி போயிட்டான். இஷாக்குக்கு அந்த செத்து போன ஃபைட்டர் முழங்காலிலையும் குண்டு பட்டிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு புரியுது, அவனும் அங்கேயேதான் கொல்லப்பட்டான்னு. அவன் போராட முயற்சி பண்ணான், ஆனா தோத்தான். அப்புறம் ஜூபா எட்கர் அலன் போ, ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு கவிதைகள்ல இருந்து லைன் சொல்றான். ஆனா இஷாக்குக்கு அது ஒன்றும் கிடைக்கல. அவனுக்கு வேற என்னமோ புரியுது. சடக்குன்னு ஒரு 3வது ஆள் வந்து சேர்ந்துட்டான். முதல்ல இஷாக்குக்கு என்னன்னு புரியல. ஆனா அப்புறம் அவனுக்கு தெரியுது, மேத்யூஸ் சின்ன காயத்தோட உயிருடன் இருக்கான், அவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கான்னு. இஷாக் தன் கூட்டாளி மேத்யூ கிட்ட சொல்றான், ஸ்னைப்பர் கட்டிட இடிபாடுகள்ல மறைஞ்சிருக்கான்னு. அவன் ஜூபா கிட்ட பேச்சை திசை திருப்பி அவன் வாழ்க்கைய பத்தி கேட்கிறான். ஜூபா சொல்றான், அவன் இங்கிலீஷ், அயல்நாட்டுல படிச்சுட்டு பாக்தாத் திரும்பி வந்தான். அந்த பள்ளிக்கூடத்திலேயே டீச்சரா இருந்தான். இப்போ இஷாக் மறைஞ்சிருக்கிற கட்டிட கிடங்கிலேயே. சாரி, கிடங்குன்னா சரியில்லை. கிடங்கா இருந்த இடத்துல இப்போ கட்டிட கிடங்குன்னு சொல்லலாம். சரி, இஷாக் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறவனுக்கு ஜூபா எங்க இருக்கான்னு சின்ன சின்ன குறிப்பு கொடுத்துட்டு அவனை பேச்சில சிக்கு வச்சு வைக்கிறான். முதல்ல அவன் கமாண்டர் கேப்டன் அல்பிரட் பத்தி சொல்றான். அப்புறம் நீன்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் ஸ்னைப்பர் ரைஃபிள் பிடிக்க கூட அவனுக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மேத்யூஸ் ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துட்டு தலையை உயர்த்தாம ரைஃபிள் எங்க இருக்குன்னு பாக்குறான். அவன் நின்னு அந்த ரைஃபிளுக்கு போறான். ரைஃபிளை பிடிச்சு ஸ்னைப்பரை கிள்ளி போடணும்னு திட்டம். சரியா போய் சேர்ந்த உடனே ரைஃபிள் பெல்ட்டை பிடிக்கிறான். அப்போ காத்து அதிகமா வீசுது, தூசு பறக்குது. எதிரிக்கு தெரியாம போறான். ஃபயர் பண்ண ரெடியாகிறான். இஷாக் அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான், கவனமாயிரு. ஆனா அவன் இன்டர்காம் ஹெட்ஃபோன் மைக்கை ஆஃப் பண்ண மறந்துட்டான். ஜூபா எல்லாத்தையும் கேட்டுருச்சு. இஷாக், இப்போ ஒருத்தன் தப்பு பண்றான். இஷாக் ஜூபா வைக்கொல்ல கையில துப்பாக்கியோட நின்னுட்டான். ஆனா ஜூபாவுக்கு மேத்யூ என்ன பண்றான்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த பக்கமா அவன் நெருப்பு விடுறான். மேத்யூ காயப்பட்டு விழுந்தாலும் அவனும் சுட்டு போடுறான். ஆனா அவனோட குண்டுகள் எல்லாம் லட்சியத்தை தவறிடுச்சு. ஸ்னைப்பர் ஜூபா கொட்டி கொட்டி குண்ட விடுறான். மேத்யூ சாகிறான். இஷாக்கு கண்ணுல கண்ணீர். சிக்னல் கிடைக்காதப்போ தன் ஃப்ரெண்டின் தான் தப்பு பண்ணி சுட்டு போட்டேன்னு ஜூபா முன்னாடி ஒப்புக்கொண்டுடுறான். இப்ப இஷாக் எதிரிய எப்படியும் அடக்கணும்னு வெறி பிடிச்சிட்டான். சாக்ர சோல்டர் கிட்ட போய் ரேடியோ எடுத்து சரி பண்றான். உதவி கேட்க போறான். ஆனா ஒரு எதிரி ஸ்னைப்பர் ரேடியோல பேசிட்டு இருக்கான். இஷாக்கு சொல்ற மாதிரி இருக்கான். அவன் கேப்டன் ஆல்பிரைடு நம்ப வச்சிடுறான். எல்லாம் அமைதியா ஆயிடுச்சு. எதிரி ஸ்னைப்பர் போயிட்டான். ஹெலிகாப்டர் வர நேரம் ஆயிடுச்சு. ஜீப்ல இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் என்ன பண்ண போறாங்கன்னு புரிஞ்சிருச்சு. டபுள் பைப்லைன்ல வேலை பண்றவங்க காட்லாம் கூப்பிடுறாங்க. காட் ஸ்னைப்பர்ஸ் கூப்பிடுறாங்க. ஸ்னைப்பர்ஸ் ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் பண்றாங்க. அப்படித்தான் ஜூபா ஒவ்வொருத்தராவும் எதிரிகளை கிள்ளி போடுறான்.
அப்புறம் இன்னொரு டீம் கிணங்கி விழுற மாதிரி இன்னொரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்டர் பண்றான். இஷாக் கடுப்பா இருக்கான், டயர்டா இருக்கான், ரொம்ப ரத்தம் போச்சு. கடைசியா அவன் உயிர் போயிடுச்சு. காகம் ஒன்று கொத்திச்சுதான் அவனுக்கு சின்னதா புத்தி வந்தது. ஆகாயத்துல ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. ஜீப்ல இருக்கிறவங்களுக்கு ஜூபாவை ஸ்டாப் பண்ணணும்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. அவன் எதிரி ஸ்னைப்பர் பிடிச்சுக்க ட்ரை பண்றான். அவங்க இருக்கிற ஜாக்கை கண்டுபிடிக்க ஒரு ரோப்பை ஒரு ஸ்டிக்கோட கட்டி மேத்யூஸ் ரைபிளை இழுத்து எடுக்கிறான். அப்புறம் அவன் மறைஞ்சு இருந்த கட்டிட கற்கள்லாம் உடைக்கிறான். நான் டெத்தில் ஃபியர் பண்றதில்லைன்னு கத்தறான். கற்கள் மேலே ஏம் பண்றான். டான் டான் டான்னு குண்டுகள் பொழியுது. ஆனா